வறுமையை போக்காமல் பத்மஸ்ரீ விருது அறிவித்ததில் மகிழ்ச்சி இல்லை என பழங்குடி இனத்தை சேர்ந்த ஓவியர் கிருஷ்ணனின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் வெள்ளரி கொம்பை பகுதியைச் சேர்ந்த ஓவியர் கிருஷ்ணன் தாம் பிறந்த குறும்பா பழங்குடியின சமுதாயத்தின் வாழ்வியலை ஓவியங்கள் மூலம் வெளி உலகிற்கு எடுத்துக்காட்டினார். இயற்கை முறையில் ஓவியங்களை வரையும் கிருஷ்ணன் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு மாரடைப்பால் உயிரிழந்தார். தற்போது அவருக்கு ஒன்றிய அரசு பத்மஸ்ரீ விருதை அறிவித்துள்ளது. இது குறித்து பேசிய அவரது மனைவி சுசிலா, தங்கள் குடும்பம் மிகுந்த ஏழ்மை நிலையில் உள்ளதாகவும் குழந்தைகள் படிப்பை பாதியில் கைவிட்டு விட்டதாக தெரிவித்தார். குடியிருக்க வீடு இல்லாமல் சிரமப்படும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். என் பேர் சுசீலா. எங்கள் வீட்டுக்கார் பேர் கிருஷ்ணா. அவர் குருமா பெயிண்டிங் பண்ணிட்டு வராரு. அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குங்க. அவர் தாத்தா காலத்தில் இருந்து அவர் சின்னதுலேயே இருந்தே தாத்தா பக்கத்தில் உட்காந்து அவங்க தாத்தா வரையறதை கற்றுக்கிட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். துணியிலையும் செவுர்லேயும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆலங்குச்சி விழுது எடுத்து தான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு மேம் இதை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவரை வெளியில் கொண்டு வந்து நிறைய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இவர் ஹேண்ட்மேட் பேப்பரில் கேன்வாஸில் நிறைய செவுறுகள்லாம் பண்ணிவிட்டு வெளியிலையும் போய் நிறைய பப்ளிசிட்டி ஆனார் அந்த மேம்னால். அவர் டெல்லிக்கு 14 டைமு போயிருக்காரு. சென்னைக்கு நிறைய டைம் போயிருக்காங்க. இத்தாலியிலேருந்து பேரண்ட்ஸ் பெயிண்டிங் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ அவருக்கு இது அவார்டு கிடைச்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவருக்கு அவர் உயிரோட இல்லை, இந்த அவார்டு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அவர் இல்லைங்கும் போது அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. ஆழ்வதற்கு எங்கள் வீட்டுக்கார் இருக்கும் போது எங்களுக்கு 4 குழந்தைங்க. ஆனால் அவர் என்னை வேலைக்கு அனுப்புனதில்லை. 4 குழந்தைகள் வச்சு என்னை வீட்டில் தான் நல்லா பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லைங்கும் போது நான் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு 300 ரூபா. 4 குழந்தையில படிக்க வைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க 2 பேரும் வயசானவங்க. அவங்களையும் நான் பார்த்துக்கணும், 4 குழந்தைகளும் பார்த்துக்கணும். இதில் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணி கொடுத்தாக்கா குழந்தைங்க படிப்புக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீடு இடிஞ்சு தான் இருக்குது. யானை 2 வாட்டி இடிச்சிருக்கு. வீடுக்கும் ஏதோ ஏற்பாடு பண்ணி தந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.